டே 47 பை விளாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கே தெரியும், நான் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து சென்னைக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தோம். எங்கள் ட்ரெயின் வர 12 hours 30 minutes லேட் கைஸு. ஏற்கனவே வந்து நாங்கள் சென்னைக்கு வர 2 days ஆகும். இது வேறு ட்ரெயின் வேறு லேட்டு 3 days வந்து செம்ம போர் கைஸு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் இட்லி தோசை வாங்கிட்டோம் கைஸு. இட்லி தோசை வாங்கி ஏன்னா 3 நாளாக சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னு சரி இட்லி தோசை வாங்கியிருந்தோம். உண்மையை சொல்லலாம், இட்லி தோசை கூட சுமாராக தான் இருந்தது கைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கைஸ். ஏன்னா வந்து சென்னை வரப்போகுது. சரி சென்னையில் இறங்கலாம் சொல்லி நாங்கள் எல்லாம் சூட் கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் இறக்கி விட்டுச்சு கைஸ். ட்ரெயின் கிட்டத்தட்ட 12 hours 30 minutes லேட்டு ட்ரெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா புக் பண்ணிட்டோம் கைஸ். ஏன்னா நம்ம வீடு வந்து சென்ட்ரல்லேருந்து கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல்ஸு. ட்ரெயின்லனா போக முடியாது கைஸ். ஏன்னா இவ்வளோ லக்கேஜ் வச்சு ட்ரெயினில் பிளாட்ஃபார்ம்னா மாற்றிட்டு ஏறுறது கூட அவ்வளோதான் சொல்லி கார் புக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா கடைக்கு போனோம். கடை வந்து 24 ஸ்டாஃபில் நம்பி தான் விட்டுட்டு போனேன். சரி கடைக்கு வந்து பார்த்தா உண்மையாக சொல்லணும், ஸ்டாஃப் வந்து க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. உண்மையாக சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் 20 நாள் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது. அதை தான் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கரண் என் ஒய்ஃபு அதுக்கப்புறம் என் அத்தை பையன் எல்லாரும் வந்து கடைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே என் அத்தை பையன் வந்து ஸ்ட்ரைட்டாக பைக் எடுத்து கிளம்பிட்டோம் கைஸ். ஏன்னா வந்து பெட்ரோல் போடல வண்டியில். ஊருக்கு போகும்போது தான் போட்டோம். சரி பெட்ரோல் போடலாம்னு சொல்லி பெட்ரோல் பங்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாரத் பெட்ரோலாக தான் போடுவேன். ஏன்னா இங்கே வந்து பெட்ரோல் பாரத்தில் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் என் அத்தை பையன் வந்து உடம்பு சரியில்லை, அவனை நனையக்கூடாதுன்னு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்றோம். கரெக்டாக வந்து சேர்ந்தோடனே மழை வந்துச்சு கைஸ். உண்மையாக சொல்லலாம்னா சென்னை கிளைமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேட் கைஸ். பேச்சு 2 நாள் வெயில் அடிக்கும், 2 நாள் மழை பெய்யுது கைஸ். உண்மையாக சொல்லலாம் வேறு லெவலில் இருந்தது. இன்னைக்கு க்ளாஸ் அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேட்டு பையனுக்கு கொஞ்சம். பை கைஸ்.